லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் நாம் எடுத்து சிந்திக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 15 வசனங்கள் 7 முதல் 13 வரை. இது கூட அவருடைய நண்பர் எலிப்பாஸோடைய கருத்துக்கள் தான். அவர் என்ன சொல்றாரு யோபுவை பார்த்து, நீங்க உலகத்துல இருக்க மனுஷன்லயே முத பிறந்தவன் நீ தானா? உனக்கு எல்லாமே தெரியுமா? நீ உன்னுடைய வாயின் வார்த்தைகள்ல நேற்று அவர் சொன்னார்ல, வாயின் வார்த்தைகளில் தவறு செய்யாதே, உன்னுடைய அக்கிரமத்தை உன்னுடைய வாயே சொல்லுது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நீ ரொம்ப பேசுற. அப்படி தேவனுடைய ரகசியமான சிந்தனைகள், ரகசியமான வழிகளை நீ அறிந்திருக்கிறாயா? உனக்கு தெரியுமா? அவருக்கு மனுஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சிந்திச்சிருக்காரு அப்படின்றத நீ இப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? அடுத்தது 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீ எங்களுக்கு தெரியாத எந்த விஷயமோ, எங்களால சிந்திக்க முடியாத எந்த விஷயமோ உனக்கும் தெரியாது, நீயும் எங்களை போன்றே ஒரு மனிதன் தான். அப்படி இருக்கும்போது தேவனை குறித்து நீ தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறு. அதாவது தேவன் என்னைய தண்டிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நீ நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. உன்னுடைய தகப்பனை விட நீ வயது முதிர்ந்தவரா? உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தகப்பனுடைய வயதில் உள்ளவர்களும் சொல்றது உனக்கு எளிதாக தெரியுதா? அது போக தேவனுடைய ஆறுதல், அதாவது தேவனுடைய ஆறுதல் நேரடியாக தேவன் சொல்லாட்டியும் கூட மனிதர்கள் மூலமாக உனக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலும் சமாதானங்களும் உனக்கு அற்ப காரியமாக தெரியுது. அவங்களெல்லாம் போங்க போங்க, நீங்கள் சொல்ல வந்துட்டீங்க, என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீ பேசுறது ரொம்ப தவறான காரியம். இந்த வசனங்கள் அவருடைய சிந்தனையில் உள்ள தவறுகளை, யோபுவின் சிந்தனையில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்களும் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லேலூயா.